அச்சா போறானுங்க பாரு. ஏதோ பொங்கலை நம்ம வாங்குற மாதிரி இன்னும் வாங்கிக்கிறானுங்க. போடா போங்க. பாண்டியா வா, பாம்பே ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்து? ஏண்டா நான் 3 டயர் ஏசி கோச்ல டூரா போயிட்டு வரேன், எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். ஜெயில இருந்து தப்பிச்சு வரேன், ஃபுல்லா லாடம் கட்டானுங்க. பயப்படாத பாண்டியா, இங்க நீ சுதந்திரமா இருக்கலாம். தாம்பரத்துல இருந்து 800 வரைக்கும் ட்ரெயின் பாஸ் எடுத்து வச்சிருக்கியா? இல்ல, நம்ம ஏரியான்னு சொல்ல வந்த. பாண்டியா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. விஜய் அஜித் கட் அவுட் இருக்கிற மாதிரி பாண்டியாவுக்கு ஊருக்குள்ள கட் அவுட் வச்சிடலாம்ல. ஏன் அதோட பாம்பே போலீஸுக்கு போன் பண்ணி என்ன புடிச்சு குத்துறேன். நானே ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துக்கிறேன், கட் அவுட் வைக்கிறேன், கார குழம்பு வைக்கிறேன்னு சொல்றான். சேதனா தாம போறேன். பாண்டியா, இங்க வாசு சேட்டுன்னு ஒருத்தர் இருக்கான். நாங்க எவ்வளவு காசு கேட்டாலும் தரமாட்டான். சேட்டுக்கிட்ட நகை நட்டி ஏதாவது வச்சு கேட்கணும், சும்மாவே கேட்டா எப்படி தருவான்? சும்மா யார் கேட்டது? நிஜமாதான் கேட்டோம், தரமாட்டான். அந்த வாசு சேட்டுக்கு நம்மள பத்தி சரியா தெரியல. இப்போ நான் புரிய வைக்கிறேன். ஹலோ, ஏய் பாண்டியா. அரே கடலூருக்கு போன் போட்டு பாண்டியா கேக்குறேன். இது பாண்டி இல்ல, கடலூரு. ஏய் என் பேர் பாண்டியாடா. ஏன்பா உன் பேர் மட்டும் சொல்ற, எங்க பேர்ல சேர்த்து சொல்லுப்பா. ஏண்டா எல்லார் பேரையும் சொல்றதுக்கு நான் பெப்சி மகையில போன் பண்ணி பேசுகிறேன். வாசு சேட், நாளைக்கு காலையில பை நிறைய பணத்தை எடுத்துட்டு எங்க தெருமணிக்கு வந்து. இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். வாட்ஸ்அப் தான். என்ன பண்ணலாம்? ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுல கொண்டு விட்டுவா. பக்கத்துல தான் நிக்கிறேன். ஏன்டா போன் பண்றேன்? போன் எந்தானா உண்டுதானே, செலவாகலாம் தான். யாரா பாத்துட போறாங்க. ஏன் கம்பத்துக்கிட்ட நிக்க போய் ஒளிடா. நான் கம்பத்தாண்டா சும்மாவா நிக்கிறேன், ஒழிஞ்சு தானே நிக்கிறேன். உன்ன எனக்கு நல்லா தெரியுதுடா. நான் உனக்கு எனக்கு 20 வருஷம் பழக்கம், என்ன உனக்கு தெரியாதா? நீ ஒளிஞ்சுகிட்டு இருக்க நல்லா தெரியுதுன்னா. எங்கேயாவது போய் லீவ் பார்த்து வீட்டுல போய் பீரோல ஓய்ஞ்சுக்கிட்டா என்ன அப்படி சொல்றிய? அங்க ஒருத்தர் எப்படி ஓய்ஞ்சு நிக்கிறான் பாரு. அண்டே உஷாராரு, அவனுக்குலாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என் மேல பாம்பு எல்லாம் போட்டானுங்கப்பா. நான் உன் மேல குட்டாங்க சேல அடிச்சா அது உனக்கு பாம்பு போடாம தெரிஞ்சா எதுனா? அப்ப நீதான் அடிச்சியா? எதுக்கு போய் அடிச்சா? என்கவுண்டர் பண்ண ஒளிய சொன்னா கொத்தமல்லி கட்ட வச்சு மறைச்சிட்டு போறியா? போடா, எங்க போய் ஒளிடா. இல்ல நீ எங்க இருக்க? நான் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கேன்பா. என்ன யாரும் ஆண்டே பிடிக்க முடியாது. வெரி குட். அவங்க வந்தோன்னு ஃபர்ஸ்ட் நீ அட்டாக் பண்ணு. வெளியே வர முடியாதுப்பா. என்ன சொல்ற? வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சனா வீட்டை பூட்டிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டாங்கப்பா. இப்ப எப்படி வெளில வருவ? போன் பண்ணப்பா, பிஸ்லாயில் வாங்கிட்டாங்களா, வந்துனே இருக்கிறாங்களா? பாத்தியான சிம்பிள் ஆனா பவர்ஃபுல். பை நிறைய நோட்டு, எல்லாம் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு. டேய் இதெல்லாம் 500 ரூபாய் நோட்டு இல்லடா, இவன் பசங்களோட ரஃப் நோட்டு, மேக்ஸ் நோட்டு. வாசு சேட் நம்மள ஏமாத்திட்டாடா. வாசு சேட் சலு சேதனா போடு போடு. மாட்டியா? ஆமா, நேத்தான் வீட்டுல கேலண்டர் மாட்டினேன், இன்னும் 2 மிச்சம் இருக்குது. நீ வந்து மாட்டியா? இன்னும் உனக்கு அந்த திமிர் அடங்கல இல்ல? பயமா இருக்கா? சொல்லு, பயமா இருக்கா? ஆமா, ரொம்ப பயமா இருக்கு. வீட்டு வரைக்கும் எடுத்து விட்டு வந்துறியா? சேது, உன்னை இப்படியே அனுப்ப எனக்கு மனசு வரல. அப்படின்னா சலூனு கூட்டு போய் சவரம் பண்ணி சப்பாரி ட்ரெஸ் வாங்கி அனுப்பு. சேது, இப்ப நான் உன்னை போட்டு தள்ள போறேன். கண்ணை மூடிக்கிட்டு உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. அந்த இந்த வாட்டியாவது கரெக்டா சொல்லணும், உன் இஷ்ட தெய்வத்தை நீயும் வேண்டிக்க அன்பு. அப்படின்னா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிங்க. அவனை பிடிக்காம நான் விட மாட்டேன். வாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை பிடிப்பான். அட என்னப்பா
நீங்களா வரலையா? செகண்ட் ஷோ சினிமா கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற, வர முடியாது பாயா. அட வாங்கப்பா. வர முடியாது, மரியாதையா போயிடு. இப்ப நீங்க வரலன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வேன்? நானும் போக மாட்டேன். அன்பு செல்வன் எதுக்கு பயப்பட மாட்டேன். இப்படி ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் ஏமாந்து வீட்டுக்கு போகும்போது என் கூட ஆறுதலா பேச மாயா இருப்பா. அன்புச்செல்வன், நேத்து உங்களை பத்தி எக்ஸ்பிரஸ்ல படிச்சேன். நான் எப்படி இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு இன்டர்வியூ கொடுக்கலையே? உன் மூஞ்சிய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வேற போடுவாங்களா? வைகை எக்ஸ்பிரஸ் பாத்ரூம்ல உன்னை பத்தி அவனா கேவலமா எழுதி வச்சிருக்கான். என்கவுண்டர்ன்ற பேர்ல ஏடா கூடமா என்னென்னமோ பண்றியாமே.